மரணத்திற்கும் மறுபிறப்பிற்கும் இடையே உள்ள காலம் எவ்வளவு அப்படின்னு ஒரு கேள்வி வந்திருந்தது. அதுக்கு நிறைய பேர் கேட்டிருந்தாங்க. நீங்க சொல்லியிருக்கீங்க, ஆனா இன்னும் எங்களுக்கு தெளிவா வேணும். பதில் எங்களுக்கு நீங்க இன்னும் கரெக்டா சொல்லுங்க. அதாவது எவ்வளவு காலம் என்று நம்மால் கணிக்க முடியாததுங்கிறது தான் உண்மை. ஏன் அப்படின்னா, பிறப்பு, இறப்பு. இந்த பிறப்புக்கும் இறப்புக்கும் இடைப்பட்ட இந்த வாழ்க்கை காலம்ங்கிறது இந்த ஃப்ரீக்குவன்சில, இந்த வேக்கிங் ஸ்டேட்ன்ற இந்த உலகம்ங்கிற இந்த ஃப்ரீக்குவன்சில நாம ஒரு டைம் ஜோன் வச்சிருக்கிறோம். இப்போ 24 ஹவர்ஸ், 365 டேஸ், 6 ஒரு சனம், ஒரு நாளிகை, ஒரு முகூர்த்தம், இது போல ஒரு காலம், ஒரு வருஷம்னு வச்சிருக்கிறது போதெல்லாம் இந்த வேக்கிங் ஸ்டேட்டான இந்த உலகத்துக்கு தான். உதாரணத்துக்கு இந்த பூலோகத்துக்கான இந்த டைம் வச்சிருக்கிறோம்னு வச்சுக்கோங்களேன். இப்ப நம்ம இறப்பு அப்படின்னு ஒண்ணு நடந்தும் போது, இந்த உடலை விட்டு உயிர் பிரியும் போது, அது இந்த ஃப்ரீக்குவன்சில இருந்து வேற ஃப்ரீக்குவன்சிக்கு போக ஆரம்பிச்சிருது. அப்ப இந்த டைம் அங்க அப்ளிகபிளே ஆகாது. அப்புறம் எப்படி நம்ம திருப்பியும் இன்னொரு உடம்பு எடுக்கும்போது, இத வச்சு இதுக்கு அப்பாற்பட்டு இருக்கக்கூடிய வேற டைம் ஜோன நம்ம கால்குலேட் பண்ண முடியும். அதனால தான் நீங்க பார்த்தீங்கன்னு வச்சுக்கங்களேன், பித்ருக்கள்லாம் 1 வருடம் நடந்து பித்ருலோகத்துக்கு போவாங்க அப்படின்லாம் ஒரு கதை சொல்லப்படுது. அதாவது தேவர்கள்லாம் அவங்களுடைய கால அளவு வேற. 1 நாள் வேற. பிரம்மாவுடைய 1 நாள் வேல. 1 நாள் காலம் வேறு. தேவர்களுடைய 1 நாள் கால அளவு வேறு. மனிதர்களுடைய 1 நாள் கால அளவுலாம் சொல்லப்படுது. சாஸ்திரத்துல அந்த மாரிலாம் சொல்லப்பட்டிருக்கு. பிராக்டிகலா சொல்லப்போனா, நாம் இறந்து அடுத்து மறு உடல் நமக்கு கிடைக்கக்கூடிய இந்த இடைவெளி எல்லோருக்கும் பொதுவானது அல்ல. அது தனிப்பட்ட ஒவ்வொரு ஜீவனை சார்ந்தது. அந்த ஜீவனுடைய மன அமைப்பு, அதனுடைய கர்மா, அதனுடைய வாசனையை சார்ந்து, அது மிக விரைவாகவோ அல்லது மிக நீளமாகவோ நீண்ட நாட்கள் சொல்ல விட நீண்ட காலமாகவோ எடுத்துக்கொள்ளும். அது மீண்டும் வேறொரு உடலை எடுப்பதற்கு. அது வேறொரு உடல் என்பது எந்த உடலாகவும் இருக்கலாம். உடல் இல்லாமலும் பல காலம் இருக்கலாம். அது அனைத்தும் அதனுடைய செயல்களின் விளைவான சஞ்சித கர்மத்தை சார்ந்து இப்பொழுது செய்த இந்த உடம்புல செஞ்ச கர்மத்தை எல்லாம் சேர்த்து, அதன் விளைவாகத்தான் அது மீண்டும் பிறக்கக்கூடிய காலம் தீர்மானிக்கப்படுகிறதே தவிர, அது எக்ஸாக்ட்டா டைம் ஜோன் நம்மளால விளக்க முடியாதுங்கிறத தெளிவுபடுத்திக்கிறேன். யாராலயும் சொல்ல முடியாது. எக்ஸாக்ட்டா சொல்லவே முடியவே முடியாது. அப்படி சொல்லக்கூடிய ஒரே ஆள்னா ஈஸ்வரன் மட்டும் தான் சொல்லணும். அதனால ஒண்ணு நம்மளுடைய ஆசையோடைய வேகம், நம்மளுடைய தேவையோட வேகம் ஜாஸ்தியா இருந்தா, மீண்டும் உடனே ஒரு பிறப்பெடுப்பதற்கு வாய்ப்புகள் இருக்கு. அத வேணா சொல்லலாம். அது உங்களுடைய ஆசை ரொம்ப தீவிரமா உடல் சார்ந்து, வேறு சார்ந்து இருக்குன்னா, நமக்கு ஆப்ஷனே இல்லாம டக்குனு இன்னொரு இதுக்குள்ள போறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். இல்ல, நம்ம ஏற்கனவே நெறைய விஷயங்கள அனுபவிக்க வேண்டியது இருக்குன்னா, வேற வேற ஃப்ரீக்வென்சில நம்ம இருந்து, வேற வேற சரீரத்துல அத அனுபவிச்சு மீண்டும் இந்த ஸ்தூல உடலுக்கு வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. அதனால ம இறப்புக்கும், மறுபிறப்பிற்கும் இடையே உள்ள கால அளவு நாம் நினைக்கக்கூடிய இந்த கால டைம் வச்சு கால்குலேட் பண்ண முடியாது. அது ஈச் இண்டிவிஜுவல் ஜீவன பொறுத்து மாறுபடும் என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும். அது 1. இன்னொன்னு அதிலேயே இன்னொரு கேள்வி கேட்கப்பட்டிருந்தது. மரணத்தின் போது என்ன நடக்கிறது? மரணம் ஏற்படுவது நமக்கு முன்பே தெரியுமா? தெரியாதா? அப்படின்னா, இப்ப மரணிக்க போகக்கூடிய ஒரு ஜீவன் விழிப்பு நிலையில இருந்துச்சுன்னா, 100% அதுக்கு தெரியும் மரணம் வரப்போகுது அப்படின்னு. மரணம் கணிக்க முடியுமா அப்படின்னா, ஜெனரலா கணிக்க முடியாதுன்னு சொல்லுவோம். ஆனா, அத கோ த்ரூ பண்ண போறவங்களுக்கு கொஞ்ச நாளைக்கு முன்னாடியே அவங்களுக்குள்ள விழிப்பா இருந்தாங்கன்னா, அவங்களுக்கு ஓரளவுக்கு உள்ளுக்குள்ள புரிய ஆரம்பிக்கும், தெரிய ஆரம்பிக்கும். அவர்கள் தெரிந்தோ, தெரியாமலேயோ அவர்களுக்கு சுற்றி அவர்கள் நானு சீக்கிரம் இதிலிருந்து கிளம்பிடுவேங்கிற மாரியான சிம்ப்டம்ஸ் அவங்க எக்ஸ்போஸ் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. அது அவங்க தெரிஞ்சும் பண்ணலாம், தெரியாமயும் பண்ணலாம். அவங்க சுத்தி இருக்கிறவங்களும் அத சென்ஸ் பண்ண முடியும். அத அவங்க ஆஃப்டர் டெத்துக்கு அப்புறம் அவங்க சொன்ன இன்சிடென்ட் பல விஷயம் சொன்னத வச்சு நம்ம, ஆமா இப்படியே அன்னைக்கே சொன்னாங்களே நம்ம நம்ம பல பேரோட லைஃப்ல நம்ம கேள்விப்பட்டிருப்போம். இதெல்லாம் நெறைய விசாரிச்சிருப்போம். அப்ப மரணம் எக்ஸாக்ட்டா டைம்ங்கிறது நம்மளால சொல்ல முடியாது. ஆனா வி கேன் பிரெடிக்ட் பண்ணலாம். நம்ம ஓகே டைம் வந்துருச்சு.
அப்படிங்கிறதெல்லாம் நமக்கு கொஞ்சம் முன்னாடியே சென்சிட்டிவிட்டி ஜாஸ்தியாக இருந்துச்சுன்னா, அவேர்னஸ் ஜாஸ்தியாக இருந்துச்சுன்னா, மேபி சம் ஸ்பிரிச்சுவல் மோர் இதெல்லாம் குவாலிட்டி இருந்துச்சுன்னா ரொம்ப கிரவுண்டோட ரியாலிட்டியோட ரிலேட் பண்றவங்களால அவங்க ஈஸியா கனெக்ட் பண்ணி அவங்களால புரிஞ்சுக்க முடியும். அது ஒரு விஷயம். அது வந்து இப்ப ரீசெண்டா கூட எனக்கு தெரிஞ்ச ஒரு பீயிங் வந்து பாஸ்ட் அவுட் ஆயிடுச்சு. ஆனா, அவங்களுக்கு நல்லாவே தெரியும் நம்ம இந்த வாட்டி வரமாட்டோம். நெறைய வாட்டி ஹாஸ்பிட்டல் போயிட்டு, போயிட்டு வந்தாங்க. ஒவ்வொரு வாட்டி போயிட்டு வர்றதெல்லாம் அவங்களுக்கு தெரியும். போறோம், வந்துருவோம்ன்னு. ஆனா, இந்த டைம் போம்போது வெரி தெளிவா அவங்களுக்கே தெரியும். ஐ வோன்ட் கம் பேக். அத அவங்க ஸ்பெல் அவுட்டும் பண்றாங்க. இந்த வாட்டி நானு வரமாட்டேன். ஸோ எனக்கு எல்லாரும் நீங்க பார்த்துக்குங்க. இதுவரைக்கும் சொன்னது கிடையாது. ஆனா, இப்ப என்ன சொல்றாங்க, நீங்க எல்லாம் பார்த்துங்க. அவங்கள பார்த்துங்க. அது ஃபேமிலில இருக்கவங்கள அவங்கவங்கள நீங்க பார்த்துங்க. அப்படின்னா, அவங்க கன்வின்ஸ்ட் ஆயிட்டாங்க. திஸ் டைம் ஐ வோன்ட் கம் பேக். அதே மாரி வரல. இது வந்து எல்லாருக்கும் நடக்குமானா அப்படி கிடையாது. சில பேருக்கு அந்த மாரி இருக்குது. நான் கேள்விப்பட்டிருக்கேன் நடந்த ஒரு இன்சிடென்ட். ரிஷிகேஷ்ல இருந்த ஒரு சுவாமி. அவர் நல்ல சாதனை பண்ணக்கூடிய ஒரு நல்ல சுவாமி. அவரு சின்ன ஆசிரமம் வச்சு சீடர்கள்லாம் இருக்காங்க. அவருக்கு ரொம்ப நல்லா தெரிஞ்சிருச்சு, நாளைக்கு காலையில நாம வந்து இறக்க போறோம். அவர் என்ன பண்ணாரு, அவங்க சீடர்கள்லாம் கூப்பிட்டு சொல்லி, "எப்பா நாளைக்கு நானு இருக்க மாட்டேன். அதனால காலையில வாங்க. எல்லாரும் நாம பஜன்ஸ் பண்ணி கீர்த்தன் பண்ணுவோம். பகவத்கீதைலாம் சேன் பண்ணுவோம்." அவர் சொல்லிட்டாரு, "நான் போனதுக்கப்புறம் இந்த பசங்களுக்கு அன்னதானம், இல்ல மத்த விஷயங்கள்லாம் என்னென்ன ஆஷ்ரம ஆக்டிவிட்டீஸ்லாம் பண்ணணுமோ எல்லாம் பண்ணிறணும்." அப்படின்னு சொல்லி இதெல்லாம் நடந்துட்டு இருக்கு. காலையில எந்திரிச்சுட்டாங்க. அவர் பாட்டுக்கு அவருடைய சேர்ல உட்கார்ந்திருக்காரு. பசங்கள்லாம் அதெல்லாம் இது பண்ணிட்டு அவங்க ரெகுலர் ரொட்டீன் போயிட்டே இருக்கு. அதுல சில பாடல்கள் பாடிட்டே இருக்கிறாங்க. அதுல ஒருத்தர் ஒரு சீடன் பாடுற பார்த்து ரொம்ப அகோரமா இருக்கு. உடனே அவர் என்ன பண்றாரு, ஒருத்தர கூப்பிட்டு, "அவன மட்டும் நான் போனதுக்கு அப்புறம் தயவு செய்து பாட வேணாம்னு சொல்லு" அப்படின்ட்டு போறதுக்கு முன்னாடி, அவன மட்டும் நான் போனதுக்கு அப்புறம் பாட வேணாம்னு சொல்லு. ரொம்ப கொடூரமா பாடுறான்னு அந்த ஒரு காமெடி சென்ஸ். தே வில் வெரி வெல் நோ. இன்னும் கொஞ்ச நேரத்துல நம்ம போறோம் அப்படிங்கிறது. அப்படியே அவங்க போயிட்டே இருக்காங்க. அப்படியே சேர்ல உட்கார்ந்திருக்காங்க. சடனா டிஸப்பியர். அந்த சோல் வெளிய போயிடுச்சு. அப்ப இதெல்லாம் நடந்த உண்மைய சொல்றேன். நான் ஒண்ணும் கதைய சொல்லல. இந்த மாரிலாம் நடந்திருக்கு. அப்ப ரொம்ப தெளிவா சில பேருக்கு வந்து அவங்களுடைய ஸ்பிரிச்சுவல் பவர்ஸ் சில விஷயத்தின் மூலியமா அவங்களுக்கு தெரியும். சில பேருக்கு ரொம்ப எக்ஸாக்ட்டா டைம் கூட தெரியும். சில பேருக்கு தெரியாம போகும். சில பேருக்கு தூக்கத்திலே போகும். சில பேருக்கு விழிப்பு நிலையில போகும். அதெல்லாம் வந்து டிபெண்ட்ஸ் ஆன் ஈச் இண்டிவிஜுவல் வேற இருக்கு. 2வது வந்து நம்ம இறப்பதற்கு முன்பு நம் மனம் நம் வாழ்க்கை முழுவதையும் மீண்டும் அது வாழ்ந்து பார்க்கும். நேச்சுரல் டெத் ஆவறவங்களுக்கு சொல்றேன். ஆக்சிடென்ட் டெத்துக்கு அந்த மாரி சான்சஸ் இருக்காது. நேச்சுரல் டெத்துக்கு ஆவறவங்களுக்கு ஆல்மோஸ்ட் முடிய போற ஸ்டேஜ்ல நம்மளுடைய ஹோல் லைஃப்பையும் அது ரிவைண்ட் பண்ணி பார்க்குற மாரி நடந்த மனம் வந்து எல்லா சம்பவங்கள், எல்லா முக்கியமான விஷயங்கள் எல்லாம் அதுக்கு ஓடும். படம் அப்படியே ஓடுற மாரி ஓடும். அப்படி ஓடும்போது தான் அந்த மனசு அந்த உயிர் என்ன பண்ணும்னா, அதுல அட்டாச் பண்ணும். எந்த விஷயத்தெல்லாம் வந்து அதுக்கு வந்து இன்னும் அது மேல தாக்கம் இருக்குதோ, பிடிப்பு இருக்கோ, அந்த விஷயத்தெல்லாம் என்ன பண்ணும்? பிடிக்கும். அந்த பிடிக்கிறத வச்சு தான் அது டக்குன்னு எக்ஸிட் ஆகும். அது எக்ஸிட் ஆவறதுக்கு ஏத்த மாரி அடுத்த ஒரு என்ட்ரி கிடைக்கும். ஸோ இதெல்லாம் வந்து இருக்குது. இதெல்லாம் உண்மதான். இந்த மாரி நெறைய இருக்கு அதனுடைய உள்ளுக்குள்ள டீப்பா போனோம்னா. ஸோ மரணத்திற்கு பின்பு காலம் எவ்வளோ நேரம் நமக்கு தெரியாது. மரணத்தை கணிக்க முடியுமா என்றால், கணிப்பதற்கு வாய்ப்புகள் இருக்குது. நல்லது.